வணக்கம். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்கம் டேக்ஸ் 2 ஏப்ரல் 2024 கொஷின் பேப்பரில் கேட்ட கேபிட்டல் கெயின் 10 மார்க் ப்ராப்ளம் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எஸ், ப்ராப்ளம் பார்க்கலாமா? During the previous year ended 31st March 2023, Mr. Deva sold the following assets. Shop purchase in 2011-12 CII, okay, for rupees 40,000. Sale proceeds பார்த்தீங்கன்னா 1 lakh. ஓகேவா? ஷாப் வந்து பர்ச்சேஸ் பண்ணது 11-12 பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 40,000 ருபீஸ்க்கு. சேல் பண்ணது 1 lakh. மிஷினரி பர்ச்சேஸ்ட் இன் 2009-10 CII 148 for rupees 50,000. ஓகே, 50,000க்கு தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 35,000. அதோட சேல் வந்து 60,000. ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட் ஆன் 1522 rupees 1000. ஓகே, ஃபர்னிச்சர் பார்த்தீங்கன்னா 22ல் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, 1000 ருபீஸ்க்கு தான். அதை வந்து சேல் பண்ணியிருக்கிறது 1300. அக்ரிகல்ச்சரல் லேண்ட் பர்ச்சேஸ் இன் ஆக்ரா இன் 1999-2000 ஃபார் rupees 20,000. 20,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க அக்ரிகல்ச்சரல் லேண்ட். அதோட ஃபேர் மார்க்கெட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 35,000. ஓகேவா? அதோட CII 100ன்னு இருக்காங்க. சேல் பார்த்தீங்கன்னா ப்ரைஸு 1,20,000. ஒன் ரெசிடென்ஷியல் ஹவுஸ் பர்ச்சேஸ்டு இன் 2013-14. அதோட CII பார்த்தீங்கன்னா 220. காஸ்ட் பார்த்தீங்கன்னா 70,000. அதோட சேல் வந்து 1,50,000. மிஷினரி பர்ச்சேஸ் ஆன் 1/5/2022 ஃபார் rupees 10,000. 10,000 ருபீஸ்க்கு வந்து மிஷினரி பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து சேல் பண்ணது 12,000க்கு. டியூரிங் த இயர் he bought another house for his residence for rupees 3 lakh. கம்ப்யூட் கேபிட்டல் கெயின். பார்த்தீங்கன்னா இப்போ 6 அசட் இவர்கிட்ட இருக்குது. இந்த 6 அசட்டை பார்த்தீங்கன்னா சேலும் பண்ணியிருக்காரு. அப்போ இதில் இருக்கு கேபிட்டல் கெயின் வந்திருக்கும். ஓகே, இந்த கேபிட்டல் கெயின் என்னென்ன கேபிட்டல் கெயின் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் டேர்மும் இருக்குது, ஷார்ட் டேர்மும் இருக்குது. இந்த ரிட்டர்ன் டவுன் வேல்யூ கொடுத்துருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஷார்ட் டேர்மில் வந்துடும். அண்ட் இது பாருங்கள், கரண்ட் இயர்லேயே வந்து பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அதையே வந்து சேல் பண்ணியிருக்காங்க இல்லையா, ப்ரீவியஸ் இயர்லேயே. அப்போ இதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் டேர்மில் வந்துடும். அண்ட் இந்த ஃபர்னிச்சரும் பார்த்தீங்கன்னா அது மாதிரி 1522 தான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. சேலும் பார்த்தீங்கன்னா 31/3. ஓகே, அதனால இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் தான். அப்போ இது 3 தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிறதெல்லாம் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் வரும். இது பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ட் டேர்ம் வரும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸிஃபை பண்ணிக்கலாம் லாங் டேர்ம் எது, ஷார்ட் டேர்ம் எதுன்ட்டு. ஏன்னா ஷார்ட் டேர்முக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது கண்டுபிடிக்க போகிறதில்ல, காஸ்ட் இன்ஃப்ளேஷன் இண்டெக்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. டேரெக்டாக நம்ம வந்து என்ன பண்ணுவோம், சேல்லேருந்து காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணிவிடுவோம். அண்ட் இதில் லாங் டேர்மில் பார்த்தீங்கன்னா நம்ம CII பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அக்விசிஷன் காஸ்ட்டை மைனஸ் பண்ண வேண்டியது இருக்கும், இண்டெக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கும் இல்லையா? எஸ். இப்போ பாருங்கள், ஷாப் பர்ச்சேஸ்ன்றது நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டு தான். அண்ட் இது மிஷினரி வந்து ஷார்ட் டேர்மில் போயிடுது, ஃபர்னிச்சரும் ஷார்ட் டேர்மில் போயிடுது. அக்ரிகல்ச்சரல் லேண்டு பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் தான். அண்ட் இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸும் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் தான். இந்த மிஷினரி பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்மில் போயிடுது. அது மாத்திரம் இல்லாமல் இவர் ஒரு ரெசிடென்ஸ் வந்து வாங்கியிருக்காரு 3 lakh ருபீஸ்க்கு. ஓகே, அப்போ இது வந்து இந்த 3 lakh ருபீஸ்க்கு வாங்கினதை நம்ம எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வர லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினுக்கு எக்ஸம்ஷனுக்கு நம்ம இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷன் அண்டர் செக்ஷன் 54 வந்து ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி சேல் இருக்குது இல்லையா, இங்கே பாருங்கள், இந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை வந்து சேல் பண்ணிடுறாரு இல்லையா, அதுக்கு வந்து 54ல் நம்ம எக்ஸம்ஷன் கிளைம் பண்ணலாம் அதில் வர கேபிட்டல் கெயினுக்கு. அண்ட் பேலன்ஸ் இருக்க இந்த ஷாப்புதும் அண்ட் அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்குமே நம்ம வந்து இந்த ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியோட எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணலாம். அது என்ன செக்ஷன் அப்படின்னா 54Fல கிளைம் பண்ணலாம். ஓகே, ஒரு ரெசிடென்ஷியல் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி வாங்கியிருந்தோம் அப்படின்னா எல்லா லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டுக்குமே வந்து 54Fல வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து ஒரு ப்ரப்போர்ஷனேட் அமௌண்ட் தான் பண்ண முடியும். ஓகே, அது பார்க்கலாம் நம்ம. எஸ், இப்போ 1 by 1 போடலாமா? எஸ், பாருங்கள், ஃபஸ்ட்டு லாங் டேர்ம் கேபிட்டல் அசட்டு நம்ம போடலாம். ஷாப்பு, அக்ரிகல்ச்சரல் லேண்டு, ரெசிடென்ஷியல் பில்டிங். சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஷாப்போடது எவ்வளவு அப்படின்னா 1 lakh ருபீஸ். இப்போ இதில் இண்டெக்ஸ்டு காஸ்ட் ஆஃப் அக்விசிஷனை மைனஸ் பண்ணணும். ஓகே, 40,000 தான் அக்விசிஷன் காஸ்ட். CII பார்த்தீங்கன்னா 11-12 184. அப்போ நம்மளோட ப்ரீவியஸ் இயர் அப்படின்னும் போது இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் நமக்கு 331 இல்லையா? அப்போ 331 டிவைடட் பை 184 அப்படி போட்டோம்னா 71,957 வருது. ஓகே, அதாவது காஸ்ட் ஆர் FMV whichever is higher.
அதில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஓகே, இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு பாருங்கள் 28,043 வருது. இதுதான் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின். ஓகே, இப்போ இந்த லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை நம்ம வந்து 54Fல பார்த்தீங்கன்னா எக்ஸம்ஷனாக எடுக்கலாம். எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள், இந்த ப்ரொபோர்ஷனுக்கு தான் கேபிட்டல் கெயின்ன்றது இந்த 28,043. நம்மக்கிட்ட இருக்க காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் 3 lakh rupees இருக்குது. நமக்கு வந்து 1 lakh தான் வந்து இது ஆக்சுவலி வந்து நெட் சேல் கன்சிடரேஷன். ஸோ அந்த அளவுக்கே நமக்கு போதும். அப்போ இந்த மொத்த அமௌண்ட்டுமே நம்ம 54Fல வந்து எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிட முடியும். பிகாஸ் நமக்கு தேவை வந்து 28,043 தான். அப்போ அதை நம்ம கிளைம் பண்ணிடலாம். ஸோ இப்போ நமக்கு டேக்ஸபிள் பார்த்திங்கன்னா நில் தான். ஓகே, இப்போ அக்ரிகல்ச்சரல் லேண்டுக்கும் அதே மாதிரி சேல் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,20,000. இதுக்கு வந்து நம்ம இண்டெக்ஸ் பண்ணணும். ஓகே, இப்போ இண்டெக்ஸ் காஸ்ட் பார்த்தோம்னா இப்போ அக்ரிகல்ச்சரல் லேண்ட் வந்து 20,000 ஆர் ஃபேர் மார்க்கெட் வேல்யூ 35,000. இது ரெண்டுத்தில் எது ஹையர் அப்படின்றத பார்த்து 35,000 தான் ஹையர். ஸோ அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் பண்ணிக்கலாம். 35,000 into 331 divided by 100 போட்டோன்னா பாருங்கள் நமக்கு இண்டெக்ஸ்டு காஸ்ட் எவ்வளோ வருந்ததுன்னா 1,15,850. ஸோ இதை மைனஸ் பண்ணால் வரது தான் நமக்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் 4,150. ஓகேவா, இதுவும் பார்த்தீங்கன்னா 54Fல நம்மளால் கிளைம் பண்ண முடியும் டிடக்ஷன். அப்போ 54Fல போட்டோம் அப்படின்னா 4,150 into 1,20,000 தான் காஸ்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துக்கிறோம். நெட் சேல் கன்சிடரேஷன் 1,20,000. அப்போ நம்ம ஃபுல்லாகவே இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ 4,150. அப்போ நில் தான் வந்து டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின். இப்போ ரெசிடென்ஷியல் பில்டிங் பார்க்கலாம். பாருங்கள், 1,50,000க்கு சேல் பண்ணியிருக்காங்க, அதை போட்டுக்கலாம். அண்ட் பர்ச்சேஸ் காஸ்ட் வந்து 70,000. அப்போ 70,000 into 331 divided by 220 அங்கே சிஐஏ கொடுத்துட்டாங்க. ஸோ 1,05,318 வருது. இப்போ இதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா 44,682. ஓகேவா, நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா அசட் பர்ச்சேஸ் பண்ணது எவ்வளோ பண்ணியிருக்கோம், 3 lakhக்கு பண்ணியிருக்கோம். இதுதான் நம்ம 54Fல பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் நம்ம கிளைம் பண்ணியிருக்கோம். அப்போ தாராளமாகவே நமக்கு இந்த 44,682 இருக்குது. ஸோ அது மொத்தத்தையும் நம்ம வந்து 54ல் வந்து எக்ஸம்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதுக்கும் பார்த்திங்கன்னா நில் தான். அப்போ மொத்தத்தில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸபிள் எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக நமக்கு நில் தான் வருது. எஸ், இப்போ பேலன்ஸ் இருக்க அசட் பார்க்கலாமா? அதாவது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் அசட். இப்போ மிஷினரி வந்து ஷார்ட் டேர்ம், ஃபர்னிச்சர் ஷார்ட் டேர்ம், அதுக்கப்புறம் இந்த மிஷினரியும் வந்து ஷார்ட் டேர்ம் தான். எஸ், போடலாம் 1 by 1. பாருங்கள், ரிட்டன் டவுன் வேல்யூ கொடுத்துட்டாங்க இல்லையா, 60,000 தான் வந்து சேலு. அதில் வந்து காஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கக்கூடாது, ஏன்னா ரிட்டன் டவுன் வேல்யூ இருக்குன்னா அதுதான் எடுத்துக்கணும். அப்போ 35,000 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 25,000. அடுத்த ஃபர்னிச்சரும் பாருங்கள், சேல் ப்ரைஸ் 1,300. அதில் 1,000 போயிடுச்சு அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் 300 தான் ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். நெக்ஸ்ட்டு இந்த மிஷினரி 2 12,000 அதோட சேல் ப்ரைஸ். ஓகே, அதோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 10,000. அதை மைனஸ் பண்ணோம் அப்படின்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் 2,000. ஓகேவா, இப்போ லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் பொறுத்த வரைக்கும் நமக்கு டேக்ஸபிள் எதுவுமே இல்லை. ஆனால் ஷார்ட் டேர்மில் பார்த்தீங்கன்னா 25,300, 2,000. ஓகே, இப்போ இது மூணுமே நமக்கு வந்து டேக்ஸபிள் தான். அப்போ மொத்தம் கேபிட்டல் கெயின் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ லாங் டேர்ம் எல்லாம் போயிடுச்சு. வெறும் டோட்டல் கேபிட்டல் கெயின் 25 + 3 + 2. அப்போ 27,300 தான் நமக்கு வந்து டோட்டல் டேக்ஸபிள் கேபிட்டல் கெயின். ஓகே, அது ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். புரிஞ்சுதா? இப்போ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஏதாவது கொஷின் பேப்பர் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் பேஷண்ட் லிசனிங்.